வெண்பா யார் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த நர்ஸை விசாரிக்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த நர்ஸுக்கிட்ட வந்து நம்ம வெண்பா அப்போவே இவங்க வந்து அதாவது ரவுடிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் தன்னை வந்து கடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த நர்ஸோட மனசுக்குள்ளே வந்து இப்போது குறு கொடுத்துட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமல் இப்போது நர்ஸ் இருந்துட்டு திரு முழிச்சிட்ருக்காங்க. என்ன தான் கூட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நமக்கு எதுக்காக பிரச்சனை, எதையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து போலீஸ்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். ஏன்னா அது உண்மை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த ஒரு விஷயமும் வந்து யோசிக்கக்கூடியது தான். அதே சமயத்தில் நம்ம வெண்பா பார்த்த பார்வை வந்து உண்மையிலேயே இந்த நர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும், அதாவது அவங்க உன்னோட ரிலேட்டிவான்னு கேட்கும்போது வெண்பாவோட கண்ணில் இருந்த அந்த பயம், அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்தது, இது எல்லாத்தையுமே வந்து நர்ஸ் வந்து கவனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வெண்பா, அதாவது அந்த நர்ஸ் வந்து வெளியே போகிற வரைக்கும் வெண்பா பார்த்த பார்வை வந்து உண்மையிலேயே காப்பாற்றாமல் வந்து போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறது. கண்டிப்பாக வந்து இவங்க பண்ணுறதுலேருந்தே தெரியுது, அதாவது வேறு ஏதாச்சும் நார்மலான ஒரு பேஷண்ட்டாக இருந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது, யாருமே வந்து எந்த ஒரு தடங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஏதாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும்போது இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டையை போடுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக ஐசியூக்கே வந்து நம்மளை மாற்றுறதுக்காக பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போது அந்த வெண்பாவை வந்து கடத்திருக்கிறது உண்மை, அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஷிஃப்ட்டு வந்து மாறுறாங்க இந்த ரவுடிங்க. அதாவது ஒரு ரவுடி வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தால், அதுவும் இல்லாமல் அந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி டேப்லெட் வாங்கிட்டு வா வெளியே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிவிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மொட்டை தலையை வந்து அந்த இடத்துல வந்து உட்காடுறான். அதாவது நான் பார்த்துக்கிறேன், நீ போடா போய் ரெஸ்டர்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்போது அவனும் வந்து கண்ணில் விளக்கண்ணியை வச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள், அதாவது வெண்பாவை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வித்துட்டா சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் வந்துடும், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இப்போது அந்த நர்ஸ் வந்துட்டு அப்படியே, அதாவது ஐசியூக்கு அந்த இதுக்கு வந்து செக்ஷனுக்கு போன உடனே அங்கேருந்து வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லி இங்கே வந்து பார்க்கலாம், உண்மையிலேயே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், வெண்பாவை காப்பாற்றுறதுக்கான உதவியை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி காட்டம் வந்து நேராக கிளம்பி வெண்பாவோட அந்த ஒரு ஐசியூக்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போயிட்டு வந்து செக் பண்ணும்போது தான், அதாவது வெண்பா வந்து கண்முழிச்சு தான் இருக்காங்க. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் வெண்பா கண்மொழிக்கல தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ரவுடியும் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அந்த ஒரு டைமில் வெண்பாவை எழுப்பி, அதாவது வெண்பா நீ வந்து உண்மையிலே பிரச்சனையில் தானே இருக்க, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போகும்போது தான் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை கடத்துறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து அவங்கள நம்புறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது அவ்வளோ நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறமா வெண்பாவை இருந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அதாவது வெண்பாவை எப்படியாச்சும் இங்கேருந்து வந்து நம்ம முதல்ல வெளியே அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா, ஆனால் அந்த ரவுடி இருந்துக்கிட்டு கண்ணை திறந்து வந்து பார்த்துட்றான். அதாவது இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவன் கடைசியில் நம்ம நர்ஸ் வந்து வெண்பாவை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இங்கே எங்களோட கஸ்டடியிலேருந்து இந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும்னு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து கோவப்பட, அந்த நர்ஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி வெண்பா இருந்துட்டு அக்கா இவனுக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவனுங்க, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதறி எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நர்ஸ் இருந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஊசி இருந்திருக்கு, அதாவது மயக்க ஊசி மாதிரி, அந்த ஊசியை எடுத்து அவனுக்கு போட்டு அப்படியே வந்து அந்த பேஷண்ட் படுக்கக்கூடிய அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து வந்து இப்போது வெண்பாவும் அந்த நர்ஸும் வந்து வெளியேறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போது வெண்பாவை எப்படியாச்சும் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. இதனால் தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏது பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம இந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போது அந்த ரவுடி அங்கேயே வந்து படுக்க போட்டு போயிட்டாங்க இல்லையா, ஒரு பக்கம் வந்து அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்க்கறதுக்காக. ஏன்னா இவங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, அதாவது லட்சக்கணக்கில் பணம் கிடைக்க போகுது, அதுவும் இல்லாமல் வெண்பா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அடிக்கடி ஆளுங்களை வச்சு வந்து அந்த கலாவதியும்
செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணும்போது தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வெண்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தங்களோட ஆட்களை வந்து இப்போது மயக்க ஊசி போட்டு மயக்கமடைய வச்சுட்டு அங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் மல்லி 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மல்லி இருந்துட்டு அதாவது எப்படியாச்சும் வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டாகுமே, அதுவும் இல்லாமல் எப்போ தான் வந்து புரிஞ்சுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. வெண்பாவையும் சீக்கிரமாக காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம வெண்பாவும் வந்து தொலைஞ்சா அதே மாதிரி மல்லியும் வந்து விஜய் கிட்டேருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் விஜய் வந்து பைத்தியமாட்டம் வந்து சுற்றுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுடலாம், இந்த சொத்து நமக்கு வர்றதை யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. இந்த மல்லி இருக்கிற தைரியத்தில் தானே வந்து இந்த விஜய் இவ்வளோ ஆட்டம் வந்து ஆடிட்டு இருக்கான். மல்லியை முதல்ல இங்கேருந்து துரத்தினா சரியாக போயிடுது, அவன் வாயாலேயே வந்து துரத்த வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நர்ஸும் நம்ம வெண்பாவும் வந்து இப்போது தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அந்த இவங்களும் வந்து ரவுடிங்களும் வந்து துரத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமே வந்து வெண்பா தான். வெண்பாவை விட மற்ற குழந்தைங்க யாருமே வந்து முக்கியம் கிடையாது. வெண்பா தான் மிக மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இப்போ துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நர்ஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பக்கம் வெண்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெண்பாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நர்ஸ் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு பயங்கரமாக வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மல்லிக்கு தான் வந்து ஃபோன் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.